Hi babes, welcome back to my channel Ramala Shifa. டிசைர் சீரிஸோடைய நாவல்ஸ் பேலஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க இந்த வீக்கோட எபிசோடில் இந்த சீன்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கோட ஸ்பாய்லர்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்குன்னா, மிஸ்டர் ஷெங்கோடைய மேனேஜர் ஹுவாயாங்க பார்க்க வருவான். அவனுக்கு ஒரு புக் கொடுப்பான்ல. அப்போ அவன் ஹுவாயாங்கோட பேக்கில் என்னமோ பண்ணுறான்ல. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா, ஹுவாயாங்கோடைய பேக்கில் ஒரு லிசனிங் டிவைஸ் வைக்கிறான், அதாவது மைக் மாதிரி. எதுக்குன்னா ஹுவாயாங் வெள்ளாங்குடைய கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறான். வெள்ளாங்கோட கம்பெனியில் அந்த கேன்சர் ட்ரக்கை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஷெங்கோடைய மேனேஜரே தான் இந்த வேலையை பண்ணுவான். ஷெங் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாள், நீ ஏதாச்சும் பண்ணானா எனக்கு ஏதாச்சும் அந்த நியூஸ் தெரிஞ்சாகணும்னு. அதுக்காக அவன் இப்படி பண்ணியிருப்பான். ஆனால் ஹுவாயாங்கோடைய பேக்கில் அவன் மைக் போட்ட விஷயம் ஷெங்குக்கு தெரியாது. அப்புறம் ஷெங்கோடைய மேனேஜர் ஹுவாயாங்க பார்க்க வரும்போது ஷெங் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக நம்ம நாவலில் பார்க்கும்போது ஷெங்கோடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணி இது உன்னுடைய ரெட் பீரியட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக இப்போ எப்படி ஒமேகாஸ்க்கெல்லாம் ஹீட் பீரியட் வருது, அதே மாதிரி ஆல்ஃபாஸ்க்கு அதை ரெட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் பீரியட்காக நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்றான். ஷெங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாள். அது நம்ம சீரீஸில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாவலில் உண்மையாலுமே அவனுடைய ரெட் பீரியடை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கூட போய் தங்கி இருப்பான் தான். அது தெரிஞ்ச ஹுவாயாங் ரொம்பவே டென்ஷன் ஆவான். அதை நம்ம சீரியஸ்லையும் பார்த்துருப்போம், நம்ம ரெட் பீரியடை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஹுவாயாங் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாள்ல. ஸோ அந்த டைம் தான் ஹுவாயாங்க பார்க்கறதுக்கு அவனுடைய மேனேஜர் வந்திருக்காரு. அப்புறம் நாவலில் என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளில் ஷெங் ரிட்டர்ன் வந்துடுறான். ரொம்ப நாள் கழிச்சு ஷெங்கை பார்த்ததுமே ஹுவாயாங் ரொம்ப ஹாப்பியாக போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஹுவாயாங் வேலைக்கு போகிறான், ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ ஷெங்கு கால் பண்ணி அவனோட மேனேஜர்கிட்ட, ஹுவாயாங் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் எப்பயும் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்துடுவான், இப்போ டைம் 11 மணி ஆச்சு, ஏன் அவன் இன்னும் வரல விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்க்குறாங்க. ஹுவாயாங் எங்கே போனான்னு எதுவுமே தெரியல. அப்போ ஷெங்குக்கு ஒரு டவுட் வருது, அவன் வெண்லாங்கிட்ட தானே வேலை செய்கிறான், அவன் ஏதாச்சும் வேணும்னு ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு டவுட் பட்டு அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற கேமராஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஹுவாயாங் ஆஃபீஸை விட்டு வெளியில் வர ஃபுட்டேஜ் இருக்குது. அவன் ஏதோ ஒரு காரில் ஏறான், கார் அங்கேருந்து கிளம்புது. அதெல்லாம் பார்க்கும்போது ஹுவாயாங் ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட்டான்னு தெரியுது. ஆனால் அந்த கார் போன இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் அந்த கார் ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே போகுது. அந்த ஸ்ட்ரீட்டில் சிசிடிவி இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஹுவாயாங்க காணோம். ஷெங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷெங்குக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்போ ஷெங்கோடைய மேனேஜருக்கு அந்த டவுட் வருது, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு. அவன் பயந்துக்கிட்டே மெதுவாக ஷெங் கிட்ட சொல்கிறான், ஒருவேளை ஹுவாயாங் ஏதோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பானோ அப்படின்னு கேட்க, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ஷெங் கேட்குறான். அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை நான் தான் ஹுவாயாங்குடைய பேக்கில் ஒரு மைக் வச்சேன் அப்படின்னு சொன்னதுமே ஷெங்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். ஏன்னா அது இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஷெங்குக்கு தெரிஞ்சிருக்குது. வெண்லாங்க்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வெண்லாங் தான் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஷெங்கால பொறுமையே இல்லை. ஷெங் பேசாமல் நம்மளே ஸ்ட்ரைட்டாக வெண்லாங்க கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணுறான். ஹுவாயாங் காணாமல் போய் இப்போ ஒரு 2-3 நாள் ஆயிருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, அவனுக்கு எதுவும் க்ளூ கிடைக்கல. ஸோ வெண்லாங்க கால் பண்ணுறான். அங்கே ஃபோன் அட்டன் பண்ணுறது காட்டா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறான். இத்தனை நாள் நான் அவன் பேரை காட்டு காட்டு அப்படின்னு சொன்னேன், அவன் பேர் காட்டா. நான் மிஸ்டர் ஷெங் பேசுகிறேன் அப்படின்னதுமே காட்டாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவனே ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணியிருக்கானே, என்ன விஷயம் அப்படின்னு காட்டா கேட்க, இல்லை வெண்லாங் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். என்ன மீட்டிங்னா, எக்ஸ் ஹோல்டிங்ஸோடைய ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் அடிக்கடி வருவான்ல, அவனும் வெண்லாங்க ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவள் வந்ததுமே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு காட்டா ஃபோனை வச்சிடுறான். அந்த மீட்டிங் ரூமில் வெண்லாங்கும் அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோடைய மேனேஜர், அவன் பேர் என்னமோ தானே செங்கியும் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே ஆல்ஃபா, அதாவது வெண்லாங்கும் அந்த செங்கியும் நினைக்கிறேன், அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயி. அவங்க 2 பேரும் ஆல்ஃபா. அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் டவுட் வரும்.
இப்ப கிடையாது. நான் சொல்றது வந்து இப்ப நடக்கிறது கிடையாது. ஜென்ரலாவே வெண்லாங்கும், அந்த ஷெங்கியும் எப்பவுமே கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்களாமா. நான் சொல்றதெல்லாம் நாவல்ல நடக்கிறது. இது அப்படியே சீரியஸ்ல நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த நாவல் படி அந்த வெண்லாங்கும், எக்ஸ் ஹோல்டிங் சொல்லிய ஷெங்கியும் வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களாமா. ஸோ பார்க்கறவங்கலாம் என்ன சொல்லுவாங்களாமா, "இவனும் ஆல்ஃபா, அவனும் ஆல்ஃபா. இவங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா இருந்து என்ன பிரயோஜனம்?" அதாவது இத கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப நம்ம நம்ம நார்மல் லைஃப்ல 2 கேஸ பார்க்கும்போது ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல, "ஒரு பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு?" அந்த மாதிரி இருக்குது. இவனுங்க 2 பேரும் ஆல்ஃபா. இவங்க எதுக்கு இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்குவாங்களாமா. ஸோ இப்ப ஷெங்கி கால் பண்ணி கார்டு கிட்ட வென்லாங்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வென்லாங் ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். ஆனா அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் காட்டு போய் வெண்லாங் கிட்ட கால் வந்திருந்துச்சு, உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் அப்படின்னு சொல்றான். யார் கால் பண்ணா அப்படின்னு கேட்க, ஷெங்கு தான் அப்படின்னு சொல்றான். அந்த பேரை கேட்டதுமே வெண்லாங்க்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் சுத்தமா பிடிக்காதுல்ல. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது எதுக்காக ஷெங் கால் பண்ணியிருப்பான்னு. ஏன் ஹுவாய் அங்க பார்க்காம கொஞ்ச நாள் கூட என்னால இருக்க முடியாதா? அவன் எங்க போனான்னு இவங்ககிட்ட சொல்லாமல போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகுறான். ஆக்சுவலா ஹுவாய் அவங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை நாளா அவன் வேலைக்கு வரல அப்படின்றத பத்தி மத்தவங்க எல்லாருமே விசாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஹுவாய் ஏதோ லீவுக்கு ஊருக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வென்லாங் சொல்லி வச்சிருப்பான். ஆக்சுவலா ஹுவாய் இந்த பிளான் எல்லாம் வென்லாங்க்கு தெரியும். வென்லாங் ரொம்ப கோவமா காட்டா கிட்ட சொல்றான், ஏன் அவன் கால் பண்ணா நான் உடனே திரும்ப கால் பண்ணணுமா? கால் பண்ணாத, அப்படியே விட்டுடு, அவனுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். காட்டாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஷிங் சும்மா இல்லாம மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனோட காலை யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் எனக்கு இருங்க சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த காலை வெண்லாங்கே அட்டன் பண்றானா இல்ல அட்டன் பண்ணாலும் அவன்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு என்னமோ சம்திங் சொல்லிடுவான். ஸோ ஷெங்கால என்ன நடந்துச்சு வா எங்க அப்படின்னு வெண்லாங்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஈவெண்ட் நடக்கும். இந்த மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்கும். அந்த ஈவெண்ட்ல ஷெங் வந்து வெண்லாங்க பார்ப்பான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். அவன் ஸ்ட்ரைட்டா போய் ஹுவாயாங் எங்க அப்படின்னு கேட்க, அவனை பத்தி இதுக்கு எங்கிட்ட கேட்கிறேன், என்னை ஏமாத்துறவங்கள நான் அந்த அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்றான். ஏமாத்துறவங்களா அப்படின்னு ஷெங்குக்கு மனசுக்குள்ள பயமா இருக்குது. அப்படின்னா உண்மையாலுமே ஹுவாயாங் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு தெரியாதா அவன் என்ன பண்ணியிருப்பான்னு? என் கம்பெனில எனக்கே தெரியாம மைக் கொண்டு வரான். என்னோட ரகசியத்தை போய் அவன் யார்கிட்ட விற்கிறான் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றான். அதை கேட்டதுமே ஷெங்குக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. போய் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் பயந்துகிட்டே கேட்கிறான். ஆனா இந்த வெண்லாங் எதுவும் சரியா பதில் சொல்ல மாட்டான். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள செம்மையா சண்டை வந்துடுது. இந்த சீரீஸ்ல வெண்லாங்கும் எஸ்டேர் ஆல்ஃபா, ஷெங்கும் எஸ்டேர் ஆல்ஃபா. ஸோ அவங்க 2 பேருக்குமே சண்டை வரும்போது அவங்களோட ஃபெர்மான்ஸ் எல்லாம் வெளியில வருது. ஸோ சுத்தியில இருக்க யாருமே அவங்க பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க 2 பேரும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க யாருமே அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. அப்படி யாராச்சும் சண்டையை விலக்கி வர்றதுக்கு பக்கத்துல போனா அவங்க 2 பேரோட ஃபெர்மான்ஸ் வெளியில வருதுல்ல, அது இவங்கள அட்டாக் பண்ணிடும். ஸோ யாருமே பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷெங்குடைய ஃபெர்மான்ஸ்க்கு எல்லாருமே அடிபணிஞ்சு நிக்கிற மாதிரி முட்டி போட்டே உட்காந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அங்க இருக்குது. காட்டாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு காட்டா நடுவுல போய் அவங்கள பிரிச்சு வர்றதுக்கு போறான். ஆக்சுவலா காட்டா வந்து அவன் ஒரு பேட்டான்னு சொல்லி தானே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உண்மையில அவனும் ஒரு ஒமேகா. ஒமேகா பக்கத்துல, அதாவது பேட்டாக்கு இந்த ஃபெர்மான்ஸ் பட்டா கூட பெருசா எதுவும் ஆகாது. ஆனா ஒமேகாஸ்க்கு அந்த ஃபெர்மான்ஸோடைய பவர் தெரியும். ஸோ அவங்களுடைய ஃபெர்மான்ஸ் இவன் மேல பட்டுச்சுன்னா இவனுக்கு ரொம்பவே பாதிப்பு. அது தெரிஞ்சு கூட இவன் அவங்க பக்கத்துல போறான் அந்த சண்டையை பிரிச்சு விடுறதுக்காக. ஷெங்கு வெண்லாங்க செம்மையா அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஷெங்கு தான் செம்மையா அடிப்பான். வெண்லாங்க பக்கத்துல போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்த சீன்ல வெண்லாங்கும் காட்டாவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபெர்மான்ஸ் எல்லாம் அவன் மேல பட்டதால அவன் ரொம்பவே வீக் ஆயிடுறான். அவனுக்கு சுத்தமா முடியல. ஸோ அந்த காரையே வெண்லாங் தான் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா வெண்லாங் என்ன நினைச்சிட்டு இருக்கான், காட்டா பேட்டா தானே, ஸோ அவனுக்கு எதுவும் பெருசா ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஒமேகான்றதால அவனுக்கு ரொம்பவே அது பாதிப்பாயிடுது. காட்டாவை அவன் வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறான். அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் இதான் பேசிக்கிறாங்க, நல்ல வேளை அவன் ஒரு பேட்டா, அதுவே நம்மள மாதிரி ஒமேகாவா இருந்தா பாவம் என்ன ஆயிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அவன் ஒமேகா தானே. ஸோ அடுத்த நாளே அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்பவே பாதிப்பாயிடுது. வெண்லாங்கி அவனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போவான். அங்க அவன் கண்ணை கூட முழிக்க முடியாம அந்த மாதிரி ஒரு நிலைமையில படுத்துக்கிட்டு இருப்பான். அதே நேரம் எங்க ஷெங்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனுக்கு ஹுவாயாங் எங்க இருக்கான்ற விஷயமே தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்ப அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்ச பிரைவேட் ஏஜென்ட்ஸ் நிறைய பேரை ஹையர் பண்றான். ஹுவாயாங் எங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் தேட சொல்றான். அதுல ஒருத்தன் வந்து வெண்லாங்க ஃபாலோ பண்ணிட்டு போவான். அவன் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வெண்லாங்க ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறது அவனுக்கு தெரியும். அந்த ஹோட்டல் வந்து எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோட ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலுக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேட்டரும் ஒளிஞ்சு உள்ள போயிடுறான். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்லாங்கும் ஷெங்கும் சண்டை போட்டுவிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த சண்டை எப்படி ஆரம்பிக்கும்னா, அப்போ வெண்லாங் சொல்கிறான்ல, ஹுவாயாங் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால தான் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஷெங் வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்க, அவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அவனை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான்ல, ஸோ அதை நான் பிரயோஜனமாக ஆக்கிட்டேன், அவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லதான் ஷெங்குக்கு ரொம்ப கோவம் வரும். அப்போ தான் ஷெங்குக்கும் வெண்லாங்கும் சண்டை நடக்கும். இது வந்து அப்போ நடந்த சீனு. இப்போ இந்த சீனை கண்டினியூ பண்ணலாம். வெண்லாங் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கான்ல, அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டரை உள்ளே வந்துடுறான். அப்போ வெண்லாங் எங்கேயோ மேலே ஒரு ப்ரைவேட் ரூமுக்கு போவான். இவனுக்கு எப்படி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கெல்லாம் ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி என்னமோ வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பைப் மாதிரி பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே இவனும் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக மேலே போகிறான். யாருமே அவனை பார்க்காத மாதிரி அந்த பைப்புக்குள்ளே ஏறி மேலே போயிடுறான். அங்கே யாரோ 2 ஒமேகாஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் இவன் கேட்குறான். இங்கே நடக்கிறது எல்லாமே அவன் ஃபோனில் லைவாக சொல்லிக்கிட்டே இருப்பான் ஷெங் கிட்ட. அப்போ அங்கே 2 ஒமேகாஸ் பேசிக்கிறாங்க. அங்கே ஏதோ ரூம் நம்பர் சொல்லி, அந்த ரூமில் புதுசாக ஒரு ஒமேகா வந்திருக்கா பாத்தியா, ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு அங்கே ஹுவாயாங்கை பற்றி பேசிக்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு அங்கே ஹுவாயாங்கை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் என்ன அழகாக இருந்த என்ன பிரயோஜனம், இத்தனை பேர் எப்படி அந்த ஒமேகா தாங்கும் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற யாரோ ஒரு ஒமேகாவை கூட்டிகிட்டு வந்ததாகவும், அந்த ஒமேகாவை 7 8 ஆல்ஃபாஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஒமேகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகவும், அந்த ஒமேகா செத்து போயிட்டதாகவும், அதை பெட்ஷீட்டில் போற்றி அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக ரத்தமாகி அதை கொண்டு போய் வெளியில் டிஸ்போஸ் பண்ணதை அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒமேகாவும் பண்ண போகிறாங்க. அதாவது ஹுவாயாங்கிட்ட இதே மாதிரி ஒரு 7 8 ஆல்ஃபாவை அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே அந்த இன்வெஸ்டிகேட்டரு ஷெங்கிட்ட சொன்னானா இல்லையோ, ஷெங்குக்கு எல்லாமே ஃபோனில் கேட்டுடும். ஷெங் அப்படியே கோவம்னு சொல்கிறதா எனக்கு பயம் அதிகமாகிடும். ஐயோ ஹுவாயாங்க் அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். அப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட, நான் உனக்கு 100 மில்லியன் தரேன், எப்படியாச்சும் ஹுவாயாங்க பத்திரமா உயிரோட கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லுவான். இது வரைக்கும் தான் இன்னைக்கு எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத அடுத்த ஸ்பாய்லர்ஸ்ல சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.